ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்னிங் அண்ட் லஞ்ச் மினி விளாக் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நான் கிச்சன் போனேன். கிச்சன் போனோனே பால் தாங்க காய வச்சிட்டேன். பால் காய வச்சோனே டீ போடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே டீ போடுவோம் அப்படின்னு எப்பயுமே வழக்கம் போல இஞ்சி டீ தாங்க போடுறது. ஆனால் இன்னைக்கு என்னமோ தெரில ஏலக்காய் தட்டி போட்டு டீ குடிக்கணும்னு தோணுச்சு. அதனால ஏலக்காய் டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏலக்காய் டீ போட்டு முடிச்சுட்டு டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். என்னடா மார்னிங்கே குழம்பு வைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க நைட்லாம் இந்த ஹசன் பையனுக்கு ஒரே ஃபீவரு. அதனால அக்ஸத் மட்டும் தான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன். இவன் ஹசன் முழிக்கிறதுக்குள்ளேயே நான் டக்குன்னு வந்துட்டு நான் கிச்சனில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சாதான் இல்லைனா பக்கத்துலேயே உட்காரணும் நொயின்னு அழுதுட்டு எங்கேயும் விடாது என்னை வேலை பார்க்குறக்கு. அதனால இன்னைக்கு ஒரே குழம்பா வச்சுட்டு மார்னிங் தோசைக்கும் மதியம் லஞ்ச் ரைஸுக்கும் இதுவே முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளானு. மட்டன் குழம்பு பட்டர் பீன்ஸும் கத்திரிக்காவும் போட்டு தான் இன்னைக்கு மட்டன் குழம்பு. எப்பயுமே மார்னிங் பசங்களுக்கு டிஃபன் கொடுத்தனா லஞ்சுக்கு வெரைட்டி ரைஸ் தான் ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொடுப்பேன். இன்னைக்கு நான் அக்ஸத்திட்ட சொன்னேன், அம்மா அவனால் முடியலம்மா, அதனால இன்னைக்கு மார்னிங் தோசையும் மத்தியானத்துக்கும் இந்த ரைஸ்க்கு இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டு குடித்தாங்க அப்படின்னே, ஓகேம்மா நான் சாப்பிட்டுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேம்மான்னு சொல்லுவோமே. ஓகேன்னு பையனுக்கு வந்துட்டு அக்ஸத்துக்கு தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன். தோசை சுட்டு முடிக்கவே 2 தோசையை வச்சு குழம்பு ஊற்றி பிள்ளைக்கு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். அமுச்சு விட்டுட்டு நேற்று துணி துவைச்சிருந்தேங்க. துணியெல்லாம் இருந்துச்சு மடிக்க வேண்டியது. சரி இவன் தூங்கிட்டு இருக்கான், தூங்குறதுக்குள்ளே நம்ம போய் மடிச்சுட்டு அந்த வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு அதை மடிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணேன்னா, சாப்பாடு ஆக்கணும்ல மதியானத்துக்கு ஒரே தான் உலைய வச்சு விட்டு போயிடலாம். அரிசி கழுவி போட்டு விட்டோம்னா வெந்துட்டு இருக்கும். அதுக்குள்ளே துணி மடிச்சுட்டு வந்துடலான்னு துணி மடிக்கவும் போயிருந்தேன். ஒரு பக்கம் சாப்பாடும் அங்கே வெந்துட்டு இருந்துச்சு. துணி ஃபுல்லாக மடித்து முடிச்சிட்டேங்க. இப்போ போயிட்டு கிச்சன் பார்த்தா சாப்பாடும் நல்லா வெந்திருந்துச்சு. சாப்பாடை வடித்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி